ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, என் பசங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுக்கலான்னு கடைக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே எல்லோரும் வந்திருக்காங்க பாருங்கள். எங்கள் அம்மா எல்லோரும் வந்திருக்கோம் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நவீனுக்கு வச்சு காட்டா. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சண்டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்க. அதுக்கே கீழே பார்த்திங்கன்னா எல்லோரையும் ஒரு 2 நிமிஷம் சென்று தான் அமுச்சு விட்றாங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்திங்கன்னா என் தம்பி ஒய்ஃபும் இருக்காங்க குழந்தைய வச்சுக்கிட்டு. வை 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 பசங்களுக்கு வச்சுப்பாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் சுடிதார் எடுக்கலான்னு வந்தோம். தம்பி ஒய்ஃப்க்கு ஃபஸ்ட்டு சுடிதார் எடுத்துகிட்டு அடுத்தது எங்களுக்கு சுடிதார் எடுக்கலான்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் தம்பி ஒய்ஃப்க்கு வந்து சுடிதார் பார்த்துட்ருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பி தான் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன், வாங்க எல்லாம் போகலான்னு கூப்பிட்டா. அதனால் நம்ம போனோம். அங்கே சண்டேன்றதுனால வந்து அவ்வளோ கூட்டம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ தூரம் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. உள்ள கடைக்குள்ளாரே போக முடியல. நம்ம வந்து அடுத்த வாரம் தான் தீபாவளி அப்படின்றதுனால வந்து இந்த சண்டே போகலாம் அப்படின்ட்டு, தம்பிக்கு லீவ் இல்லை, அதனால் வந்து நம்ம சண்டேவே போவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போனால் அவ்வளோ கூட்டமாக இருந்தது. பார்த்து எடுக்க முடியல சரியா. ஆனால் வந்து ஏதோ நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்து ஏதோ எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோ கூட்டத்துலேயும் வந்து பசங்களை பார்த்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா யார் பிடிச்சி தள்ளிடுவாங்க என்னன்ற மாதிரி அவ்வளோ பயமாகவும் இருந்தது. நம்ம வந்து ஒரு தீபாவளியோ ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே போய் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடணும். நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே. இப்போ ஏன்னா நம்ம தனியாக போனால் பரவாயில்ல, குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. முன்னாடியே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரும்போது தான் வந்து குழந்தைங்களையும் சேஃப்டியாக நம்ம கூப்பிட்டு வர முடியும். இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ மழை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப இருட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். கிளைமேட் எப்படி இருக்குன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது கிளைமேட்லாம் பார்த்திங்கன்னா. பாருங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குது. லைட்டாக அப்படியே மழை ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. அப்படியே கொஞ்சம் லைட்டாக சில்லுன்னு இருக்குது இப்போ தான். வாங்க நம்ம என்னென்ன ட்ரெஸ்ஸெலாம் எடுத்தோன்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னென்ன ட்ரெஸ் இருக்குன்ட்டு நம்ம காட்டுறேன். நான் என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்னுடைய வீட்டுக்காருக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் எடுத்து கொடுத்தாங்க. வேஷ்டி சட்டை எடுத்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் எடுத்திருக்கேன். இந்த சுடிதார் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
பையனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிறந்தநாள் வருது. பிறந்தநாள் வர்றதுனால அம்மா வந்து வாங்க இப்போவே போய் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னாங்க. பையனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து பர்த்டே வருது. அதுக்காக வந்து ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்துட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பர்த்டேவுக்கு போட்டுக்க அப்படின்ற மாதிரி அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. என் பையனுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஒயிட் கலரில் வந்து இங்கே நிறைய ஸ்டோன் வச்ச மாதிரி எம்ப்ராய்டிங் போட்டு ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய பையனோட பர்த்டே ட்ரெஸ்ஸு, அம்மா எடுத்து கொடுத்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்து டிஷர்ட்லாம் எடுத்து கொடுத்தாங்க. டிஷர்ட்டு பேண்ட் அது மாதிரி எடுத்து கொடுத்தாங்க பாருங்கள். இது வந்து தீபாவளிக்கு போட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு 2 ஷர்ட்டு பேண்ட்டு அப்புறம் வந்து அந்த இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம தீபாவளிக்கு போட்டுக்கலாம். வேஷ்டி சட்டைலாம் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வேஷ்டி சட்டை அடிக்கடிக்கு எடுத்து அவன் வந்து வீணாக்கிடுறான். அவனால் வந்து வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியல. நிறைய வேஷ்டி சட்டை இருக்குது. அதை பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த வாட்டி வந்து தீபாவளிக்கு வந்து வேஷ்டி சட்டைலாம் எடுக்க தேவையில்லை. நம்ம பொங்கலுக்கு எடுத்துக்கலாம் வேஷ்டி சட்டைலாம். அதனால் வந்து நம்ம அதுக்குள்ளே அவன் வளர்ந்துடுறான். அதனால் வந்து வளர்ந்ததுனால வந்து சீக்கிரம் வளர்க்குறது. நம்ம வந்து வேஷ்டி சட்டைலாம் வந்து அடிக்கடிக்கு போட மாட்டோம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டைமில் தான் நம்ம போடுறோம். அதனால் வந்து நம்ம இது மாதிரி எடுத்துக்கிட்டால் வந்து நம்ம வீட்லேயும் பசங்க வந்து ஸ்கூலுக்கு இல்லை வீட்டில் எதுனா போட்டுக்குவாங்கன்றதுனால நான் இது மாதிரி எடுத்தேன். வேஷ்டி சட்டை வந்து நிறைய இருக்குது, அது வேண்டான்னுட்டு அதை எடுக்கலை. என்னோட பொம்பளை பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு வந்து கோட்டு வருது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கோட்டு மாடலில் இந்த வந்து பட்டுப்பாவோட சட்டைலாம் நிறைய எடுத்து கொடுத்தாங்க. லாஸ்ட்டு பொங்கலுக்கு கூட பட்டுப்பாவோட சட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. அதனால் வந்து இந்த வாட்டி வந்து இது மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு இது மாதிரி எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கோட்டு ஸ்லீவ்லெஸ் மாடலில் உள்ளே வந்து அதுக்கப்புறம் வந்து கோட்டு போடுற மாதிரி இருக்குது. கோட்டு வந்து இதிலே அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கும். இதிலே அட்டாச் பண்ணியிருக்கு பாருங்கள், ஜாயின் பண்ணியிருக்கு. கோட்டு வந்து பார்த்திங்கன்னா இதிலே ஜாயின் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தீபாவளிக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தம்பியே எடுத்து கொடுத்துட்டான் எங்களுக்கு தீபாவளிக்கு. இந்த ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.